விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமையான வண்ணத்துடன் மேலும் கீழுமாக தவழ்ந்து கிழக்கில் சரியும் மலைப்பகுதிகள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கழிக்கப்பட்ட மரங்களின் நடுவே இன்னமும் வளத்தை இழக்காமல் பல தாவரங்களுக்கு தாயாக திகழ்கிறது. தடியின் குடிசையிலிருந்து வடக்காக பயணித்தால் பல ஊசி கொண்டைகளை தாண்டி சுமார் 4300 அடி உயரத்தில் மித வெப்பமும் மித மழையும் கொண்ட பகுதிகளில் பல்வகையான தோட்ட பயிர்களை நாம் காணலாம். பட்டிவீரன்பட்டியை சார்ந்த இளம் விவசாயி திரு அருண் சேகர். இவர் மெக்கானிக்கல் பொறியியல் பட்டம் பெற்றவர். இவரின் வேளாண் ஆளுமை இன்றைய இளைஞர்களுக்கும் உதவும். இயற்கை உரத்தின் சிறப்பினை இவரிடம் கேட்டபோது, இயற்கை உரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விருப்பத்துடன் மேலும் மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது. மண் வளத்துக்கு வந்து நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு சேவை செய்கிறது. நுண்ணுயிர்கள் ஏற்கனவே இருக்கிற நேட்டிவ் ஆர்கானிசமை பெருக வைக்கிறதுக்கும் புது நுண்ணுயிர்களை மண்ணில் புகுத்தி ஒரு மீடியமாக மண்ணை வச்சு அதை பல்கி பெருகி நம்ம மண்ணில் வந்து அதை நன்மை செய்கிறதுக்கும் என்ன வழிகள் இருக்குதுன்னு யோசித்தப்ப நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஆட்டு கோழி எரு மாட்டு எரு பசுந்தாள் உரம் ஆகியவற்றை வந்து நல்லா மக்க வைக்கிறது. இல்லைன்னா வெளியிலிருந்து நல்லா மக்கிய ஆட்டு கோழி எரு மாட்டு எரு போன்றவற்றை வாங்கி அது மக்கக்கூடிய ஏற்ற சீதோஷ்ண நிலை இருக்கக்கூடிய ஒரு ட்ரை கண்டிஷனான ஒரு நிலத்தை தேர்வு செய்து அதில் நீலப்பாத்திகள் அமைக்கணும். நீலப்பாத்தி அமைத்து ஒரு 1 மீட்டர் உயரத்துக்கு நமக்கு எத்தனை டன் தேவையோ அத்தனை டன்னுக்கு வந்து 1 மீட்டர் உயரத்துக்கு வந்து இந்த மக்கிய பொருட்களை வந்து அதில் கொட்டி தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சறதுல என்ன ஆகுதுன்னா அதில் ஏற்கனவே இருக்கிற நோய் பரப்பக்கூடிய கிருமிகள் மற்றும் மக்காத கழிவுகள் போன்றவை வந்து இந்த தண்ணீர் பாய்ச்சுவதனால உஷ்ணம் கிளம்பி ஒரு 60 to 70 டிகிரி செல்சியஸ் வர்றப்ப அது செயலிழந்து போய் உயிரிழந்து விடுகிறது. இது மூலம் இது சுத்திகரிக்கப்படுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளான அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியம், ரைசோபியம், சூடோமோனஸ், ட்ரைகோடோமா, பஞ்சகாவியா, போன் மீல் மற்றும் வேம், வெர்மி கம்போஸ்ட், டைஜஸ்டட் காயர் கம்போஸ்ட் ஆகிய மண்புழு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், மக்கிய தென்னை நார் கழிவுகள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் ஆகியவை நான் சொன்னவன். இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நிறையா வந்து நமக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் கல்லூரி மூலமாக நமக்கு கிடைக்கிது. அதை வந்து நம்ம இந்த மக்கிய கலவையில் வந்து புகுத்துறோம். இது புகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த கலவையில் வந்து பரவுது. பின்பு இதே முறையில் வந்து நீரை பாய்ச்சி முடிவாக 45 நாளில் வந்து நல்ல ஒரு 20% மாய்ச்சரோட பழுப்பு நிறத்தோட அதை சலித்து ஒரு நல்ல முறையில் ஒரு உரமாக அதை வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த உரத்தை வந்து நாங்கள் நம்ம சொந்த தேவைக்கு மிளகுக்கும் ஏலக்காய்க்கும் பயன்படுத்துகிறோம். மேற்கொண்டு இருக்கிற உரத்தை வணிக ரீதியாக கிலோ வந்து 14 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை வெளியில் தேடி வர்ற வியாபாரிகளுக்கு விலைக்கு விற்கிறோம். இதை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏன் வந்து நுண்ணுயிர்கள் வந்து நிறைய ஆட் பண்ணுறோம்னா ஒரு உதாரணத்துக்கு அசோஸ்பைர்லம் அசிட்டோபாக்டர் இது என்ன பண்ணுது அப்படின்னாக்க முக்கியமான தலைச்சத்தை நிலைநிறுத்த துணை புரிகிறது. அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. பாஸ்போபாக்டீரியம் வந்து பாஸ்பரஸை வந்து கரைத்து செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த மாதிரி இவ்வளோ நுண்ணுயிரிகளும் மண்ணில் போடும்போது ஏற்கனவே அங்கே தங்கியிருக்கும் நேட்டிவ் ஆர்கானிசம்ஸை தூண்டி விடுது வேலை பார்க்க. மேலும் இவை அனைத்தும் மண்ணில் இறங்கி சின்ன அளவு தான் நம்ம வந்து கொண்டு போய் மண்ணில் சேர்ப்போம். அது பல்கி பெருகி நல்ல ஒரு மண் வளத்தை தருகிறது. ஒவ்வொரு
தாவரத்துக்கும் காஃபிக்கு வந்து இவ்வளோ, மிளகுக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்தணும், ஏலக்காய்க்கு எவ்வளோ பயன்படுத்தணுங்கிறத நான் அங்கே தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதை நிர்ணயம் பண்ணி தொடர்ந்து பயன்படுத்தி பலன் பெற்று வருகிறோம். இந்த மாதிரி இயற்கை உரத்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறதுனால மண்ணில் மலட்டுத்தன்மை நீங்கி நல்ல வளம் பெறுகிறது, மண் பொலிவு வந்து கூடுகிறது, மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. மேற்கொண்டு மண் வளம் நல்லா பெருகி முதல் ஆண்டு 25% பயன்படுத்தி, அடுத்த ஆண்டு 50% பயன்படுத்தி, 75% இப்படியே 100% பயன்படுத்தும் பொழுது மகசூல் பெருகுகிறது, செடியின் ஆரோக்கியம் கூடுகிறது. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி நம்ம அந்த சான்றிதழ் மூலமாக இயற்கை விவசாயத்துக்கு 100% மாறும் பொழுது நம் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கிறது. நுகர்வோருக்கு பாதுகாப்பான சுகாதாரமான இறைச்சியை வழங்குவதற்காக அரசு பல்வேறு நவீன இறைச்சி கூடங்களை அமைத்து வருகிறது. சுற்றுப்புறம் தூய்மையாகவும் இறைச்சியில் நச்சுப் பொருட்கள் தாக்காமலும் இருக்க வேண்டும். இதற்கு அரசு முத்திரையிட்ட பின்னரே விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பாதுகாப்பான இறைச்சி உற்பத்தி குறித்து சென்னை அலமாத்தி கொடுவள்ளி கால்நடை உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் போ செல்வன் அவர்கள் விளக்கம் தருகிறார். இறைச்சி தயாரித்தல் என்பது பல நிலைகளை உள்ளடக்கியது. பொதுவாக இறைச்சி தயாரிக்கும் போது பல நிலைகளான உற்பத்தியாளர்கள், போக்குவரத்து, முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல், சேமிப்பு மற்றும் விநியோகம், நுகர்வோர் ஆகிய நிலைகளை கடந்தே செல்ல வேண்டும். அறுவை கூடத்துக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு செய்யலாம் நினைவிளக்க செய்தல்னு ஒன்று செய்வாங்க. நினைவிளக்க செய்தல்னா அந்த ஆடுகளுக்கு நம்ம வெட்டும்போது வலி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதோட நினைவிழக்க செய்வோம். நினைவிழக்க செஞ்ச பிறகு அந்த ஆடுகளை வெட்டி அதிலிருந்து ரத்தத்தை எடுத்துருவோம். ரத்தத்தை எடுத்த பிறகு அதோட தோலை உரிப்பாங்க. உள்ளே இருக்கிற விசரல் ஆர்கன் சொல்லுவாங்க, உடல் உள்ளுறுப்புகளை எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு இறைச்சி கூட மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. பிரித்து எடுத்த பிறகு இந்த இறைச்சி கூட ரெண்டாக பிளந்து இந்த இறைச்சி கூடுகளை குளிர்சாதனங்களில், குளிர்சாதன பெட்டிகள் ஆள் உயரம் உள்ள இல்லை அரை குளிர்சாதனங்களில் வைப்பார்கள். இந்த இறைச்சி கூட தயாரித்த பிறகு இந்த இறைச்சி கூடுகள்லேருந்து இறைச்சிகளை பெறுறது வந்து இறைச்சி பதப்படுத்தும் கூடம்னு ஒன்று இருக்கும். அந்த இறைச்சி பதப்படுத்தும் கூடத்தில் இந்த இறைச்சிகளை பெறுவாங்க. இறைச்சி கூட்டிலேருந்து இறைச்சியை பெறுவாங்க. அப்படி பெறுற இறைச்சிகளை உடனடி உண்ணவல்ல உணவுகள், உடனடி சமைக்க வல்ல உணவுகளாக தயாரிப்பாங்க. இப்போ இதில் செய்யும்போது நம்ம அறுவை கூடத்தில் மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் கூடத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சுத்தமான முறையில் கைகளை கழுவி அவங்க தான் வேலை செய்யணும். அதே மாதிரி அங்கே அந்த மாதிரி இறைச்சி பதப்படுத்தும் கூடத்திலையும் அறுவை கூடத்திலையும் வேலை செய்யும்போது இந்த மூன்றையும் நம்ம பின்பற்ற வேண்டும். தன் தூய்மை, இட தூய்மை மற்றும் உபகரண தூய்மை. இறைச்சி அங்கே தரையில் வைக்கக்கூடாது. இறைச்சி கூடத்தை எப்பயும் சுத்தமாக வச்சுக்கணும். தகுந்த கிருமி நாசினியை அப்ளை பண்ணணும். அடுத்து உபகரண தூய்மை. அதற்காக நம்ம இறைச்சியை பயன்படுத்துகிற வெட்டும் பலகை, கத்தி, இது எல்லாத்தையும் 82 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உள்ள சுடுதண்ணீரில் முக்கி அப்பப்போ கழுவி வச்சுக்கணும். இதெல்லாம் அறுவை கூடத்துலையும் இறைச்சி பதப்படுத்தும் கூடங்கள்லையும் செய்ய வேண்டியன. அதே மாதிரி அங்கேருந்து வாங்கி வந்த இறைச்சி பொருட்களை இப்போ அவர் இல்லத்துக்கு வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுப்போம். வந்த பிறகு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சேமிக்க போகிறார். சேமிக்கிறதா இருந்தால் மேற்கூறிய மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு அவர் வந்து 0 to 5 டிகிரி சென்டிகிரேட்டில் குளிர்நிலை பகுதியிலையோ அல்லது -10 டிகிரி இருக்கிற உரைநிலை பகுதியிலையோ அவரோட குளிர்சாதன பெட்டியில் அதை வச்சிடுறாரு. இப்போ சேமிச்சிட்டாரு. சேமித்ததை இப்போ சமைக்க போகிறார். சமைக்க போகும்போது அபாய வெப்பநிலை பகுதின்னு சொல்லுவாங்க உணவுப் பொருட்களை பொறுத்தவரை 40 to 140 டிகிரி வெப்பநிலை. எப்படி இருந்தாலும் இந்த 40 to 140 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது சென்டிகிரேட்டில் சொல்லணும்னா 4.4 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 60 டிகிரி சென்டிகிரேட்டில் மீட்டு ரொம்ப நேரம், இறைச்சி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ பொதுவாக இதை முடித்த பிறகு எஞ்சிய இறைச்சி பொருட்கள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் சமைப்போம், இன்றைக்கி சமைக்கிறோம், சிக்கன் குழம்பு சமைக்கிறோம், ஏதோ ஒன்று சமைக்கிறோம், மீந்துருது. அதை என்ன பண்ணுவோம், நாளைக்கு வைப்போம். அப்படி வைக்கும்போது என்னென்னா, சமைக்கப்பட்ட இறைச்சி 2 மணி நேரத்துக்குள்ளே குளிர்சாதன பெட்டிக்குள்ளே போயிடணும். இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வந்தோம்னாலே நம்ம இறைச்சியை சுகாதாரமான முறையில் உற்பத்தி செய்து நுகர்வோரை சென்றடைய செய்யலாம். நாம் நலமோடு வாழலாம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.